வணக்கம். இந்த ஜீவா சினிமால நம்ம முக்கியமான ஒரு அரசியல் பேச போறோம். நடிகர் விஜய் முதலமைச்சர் ஆவதற்கான 118 எண் கிடைத்து விட்டது. விடுதலை சிறுத்தைகளும் விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் எல்லாரும் சேர்ந்து கிடைக்க போறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில் ஒரு கொள்கை பூர்வமான முற்போக்கு முகாம் பேசுகின்ற இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் தரப்போவதை அந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்களே தன் தலைமை எடுத்த முடிவை ஒரு விமர்சனமா பார்த்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் அந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நடிகை ரோஹிணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த முதிர்ச்சியும் அரசியல் நிலைப்பாடும் இல்லாத சந்தர்ப்பவாதி தாவேகாக்களை ஆதரிப்பது சரியில்லை. நீங்கள் எவ்வளவு உள்ளர்த்தத்துடன் பேசினாலும் அதைத்தான் சொல்வேன். ஓட்டு அரசியல் அல்லவே நம் இலக்கு. நாம் பவர் பாலிடிக்ஸில் இருந்தாலும் நம்ம நோக்கங்கிறது அடிப்படையான கொள்கை சித்தாந்தம். கொள்கை சித்தாந்தம் தத்துவம் குறித்து எந்த புரிதலும் அல்லது அது தேவையே இல்லைன்னு நினைக்கக்கூடிய வலது இடது யாரா இருந்தாலும் தான் கட்சியில் சேர்த்து கொண்டு தனக்கென்று ஒரு கொள்கை இல்லாத ஒரு சினிமா நடிகரை போய் நீங்க ஏத்துக்கலாமான்னு அதே திரைத்துறையிலிருந்து இடதுசாரி இயக்கத்தில் இன்று பங்காற்றி இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் நடிகை ரோஹிணி அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்காங்கிறது முக்கியம். ஏன்னா இதுதான் ஒரு கருத்தியல்வாதிக்கும் ஒரு கட்சிக்காரங்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு கட்சிக்காரங்க தலைமை என்ன சொன்னாலும் ஆதரிப்பாங்க. இந்த நடிகரை ஆதரிக்கிறோமே, கார்ப்பரேட் கிரிமினல் அப்படின்னு சர்க்கார் படத்துல டயலாக் பேசின ஒரு நடிகர், அடிப்படையில் கார்ப்பரேட்டுகளுக்கு எதிராக போராடுகின்ற கம்யூனிஸ்டுகள் ஆகிய நாமும் கார்ப்பரேட் கிரிமினல் என்று ஒரு ஹீரோயிசமா, கார்ப்பரேட் தனத்தை ஹீரோயிசமா காண்பித்து இந்த அப்பாவி ஏழை குழந்தைகளை மிக்சி கிரைண்டரை உடைக்க வச்ச ஒரு முதலாளித்துவத்தின் கைப்பொம்மையான நடிகர் விஜயை ஆதரிக்கலாமா அப்படிங்கிற கேள்வியை நடிகர் ரோஹிணி கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதற்கு பிறகு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் விடுதலை சிறுத்தைகளில் ஷானவாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக ஆளுநரை எந்த அளவுக்கு இந்த ஆளுநர் பாஜக ஆளுநரை வைத்து திமுகவுக்கு ஸ்டாலினுக்கு எவ்வளோ பெரிய குடைச்சல் கொடுத்தது இது விடுதலை சிறுத்தைகள் தலைமைக்கு தெரியும், இடதுசாரிகள் தலைமைக்கு தெரியும். அதனால இந்த ஆளுநர் கான்செப்ட், இந்த ஆளுநர் விஷயத்துல ஸ்டாலினை எந்த அளவுக்கு இந்த ஆளுநர் நடத்தினாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை விடுதலை சிறுத்தைகள் இருந்தாலும் இப்பயும் ஷானவாஸ் பதிவு செஞ்சிருக்கார். இங்க பிரச்சனை திமுக விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் அல்ல, நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கை. இந்த ஆளுநர் எப்படிப்பட்டவர், இவங்களுடைய விளையாட்டு, இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா அப்படிங்கிற அடிப்படையில் ஷானவாஸ் கருத்து சொல்லியிருக்காரு. ஆனா விடுதலை சிறுத்தைகள் அவங்களுக்கு ஒரு ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாடை நோக்கி நகர்ந்திருக்கிறாங்க. இதற்கு அந்த கட்சியில் இருந்தே இப்ப பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லப்போனால் திருமாவளவன் அவர்களால் கூட இதை ரொம்பவும் ஆதரிக்க முடியல. ஏன்னா ஆர்எஸ்எஸ் பெற்ற கள்ள குழந்தை தான் இந்த விஜய் அப்படின்னு அவரே பேசியிருக்காரு. இன்னைக்கு அவர் ஒரு விஜயை முதலமைச்சர் ஆவதற்கான ஆதரவு தரக்கூடிய நிலைங்கிறது அவரே விரும்பி இருக்க மாட்டாரு. அதனால நம்ம இப்படி போய் விஜயை போய் ஆதரிப்பதுங்கிறது அவருக்கே மன நெருடலா இருந்தாலும் வேற வழி இல்லை. இப்படி ஒரு நிலை இந்த நடிகர் கட்சியை, பாஜகவின் கைபொம்மையான கட்சியான தாவைக்காவை ஆதரிக்க வேண்டிய சூழல் வந்திருக்கேன்னு சிந்தனை செல்வன் சொல்லியிருக்காரு. அதாவது அவர் சொல்லியிருக்கிறது, தமிழ்நாட்டில் கொல்லைப்புறம் வழியாக கவர்னர் ஆட்சியை திணிக்க பாஜக முயற்சி செய்து வருகிறது. தமிழக மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். தேர்தலுக்கு பிந்தைய அசாதாரண சூழலை கையாளுவதில் விஜய் தடுமாறி போயிருக்கிறாரா அல்லது அவருடன் இருக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவரை தவறாக வழிநடத்துகிறார்களா என கேள்வி எழுகிறது. ஆட்சி அமைப்பதற்கான அறுதி பெரும்பான்மை தனக்கு கிடைக்காத சூழலில் மிக கவனமாக தாவேகா செயல்பட்டிருக்க வேண்டும். உடனே தான் ஆதரவு கோர விரும்பும் அரசியல் கட்சி தலைவர்களை விஜய் நேரில் சந்திக்கணும். ஆதரவு கேட்கும் போது கூட நடிகர்கள், அதாவது தலைவர்களை சந்திக்க மாட்டீங்களா? சினிமாவில் நீங்க கைத்தட்டணும்னு ஆப்பிள் ஜூஸ் பழக்கம். யார்ட்டையும் போய் ஒரு கேள்வி கேட்டு ஒரு வேண்டுகோள் வைத்து ஒரு ஆதரவு கேட்டு பழக்கம் இல்லை. உங்களுக்கு கேட்டே பழக்கம் இல்லைல்ல, உங்களுக்கு எல்லாமே கேட்காமலே கிடைக்கும்ல. ஹீரோயின் நீங்க கேட்குற ஹீரோயின், இந்த நடிகரை போடணும், இந்த வில்லனை போடணும், யார் ப்ரொடியூசரு, இது எல்லாமே நீங்க கேட்டவுடனே ஆப்பிள் ஜூஸ், திரும்பி பார்த்தோன்னே சாப்பாடு, கேரவன் உடனே ரெடியா இருக்கும், வெயில் படாமல் இருக்க மேக்கப், இப்படியே பழகுன நீங்க நம்ம ஆதரவு கேட்கணும்னா அந்த தலைவர்கள் வீட்டுக்கு போய் அந்த அலுவலகத்துக்கு போய் வணக்கம் வச்சு சால்வை போட்டு அவங்கள ஒரு ஆற தழுவி அவங்கள்ட்ட ஒரு 10 நிமிடம் பேசி, ஐயா உங்க ஆதரவை தாங்கய்யா, உங்க கொள்கைகளை நான் பேசுவேன்யா அப்படின்னு பேசணுங்கிற அந்த ஒரு அரசியல் பண்பு, அடிப்படையான மனித பண்பு அவர்கிட்ட இல்லை. அதைத்தான் அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, வெற்றி பெற்ற பின் தேர்தலுக்கு முந்தைய முரண்பாடுகளை கூர்த்திட்டாமல் அனைத்து தலைவர்களின் நன்மதிப்பை பெறும் வகையில் விஜய் கையாண்டிருக்க வேண்டும். அந்த பெருந்தன்மை அவரிடம் இல்லை. ஆனால் வெற்றி செய்து வந்த மறுகணமே
மன்னராட்சிக்கு முடிவு கட்டப்பட்ட நாள் என ஆணவத்தையும் பழிவாங்கும் மனநிலையும் வெளிப்படுத்தியது சரிதானா? ஜெயிச்ச உடனே நான் அவ்வளவுதான் முடிச்சிட்டேன் அப்படின்னு பேசுறீங்களே. மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி என 5வது தலைமுறை வாரிசு அரசியலை சுமக்கும் காங்கிரசுடன் கைகோர்த்து கொண்டு வாரிசு அரசியலை பேசுவதை விட நகைமுரண் வேற எதுவும் இருக்க முடியுமா? திமுகவை ஒழித்து கட்டப்பட்ட மன்னராட்சி என பேசிவிட்டு திமுக தலைமையில் கூட்டணி அமைத்து வெற்றி கொண்டுள்ள இடதுசாரிகளும் விசிகாவையும் கூசாமல் ஆதரவு கேட்பதில் வெக்கமா இல்லையா? என்ன தர்க்கம் இருக்குன்னு சிந்தனை செல்வன் கேட்டிருக்கார். விஜய் அவருக்கு உள்ள கரிஷ்மா அடையாளத்தை, நாயக பிம்பத்தை பயன்படுத்தி கொண்டு அவரை வெளியே வரவிடாமல் இளவரசராக்கி முனைக்கி வைத்துவிட்டு அவருடன் இருக்கும் 2ஆம் கட்ட தலைவர்களில் ஒரு சிலர் திமுகவின் மீது உள்ள பகையை, ஆதவ அர்ஜுனாவை தான் சொல்றாரு, திமுகவின் மீது உள்ள பகையை தீர்த்து கொள்ள விஜயை பயன்படுத்துகிறார்கள். ஆட்சிக்கு மறுநிமிடமே திமுக அதிமுக தலைவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என பிதற்றுவது ஆணவத்தின் உச்சம் அல்லவா? பிசிக கட்சியில் தலைவர் திருமாவுடன் 20 பேர் மட்டும்தான் இருக்கிறார்கள் இவர் தானே சொன்னாரு ஆதவ அர்ஜுனா. அதெல்லாம் ஆணவம் இல்ல. விசிகால எவனும் இல்லை, திருமா பின்னாடி ஒரு 10-20 பேர் தான் இருக்கிறான் அப்படின்னு சொன்னது ஆதவ அர்ஜுனா. இப்படி திருமாவளவனை அவமானப்படுத்தியவர் ஆதவ அர்ஜுனா. மற்றவர்கள்லாம் எங்காலுதான், உங்க கட்சியில் உள்ள எல்லாருமே எங்க ஸ்லீப்பர் செல் தான் என்று சொன்னவர். உங்க அன்புனால சட்டமன்ற உறுப்பினர்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கணும். ஆனா நீங்க சட்டமன்ற உறுப்பினர்களை அடைத்து வைக்கும் ரிசார்ட் அரசியலை கொண்டு வைத்திருப்பது ரசிக்க தகுந்ததல்ல. விஜய் தன்னுடன் இருப்பவர்களின் தவறான அணுகுமுறையும் தவறான வழிகாட்டலும் தான் தனக்கு ஆதரவு சேருவதற்கான வழியை அடைத்து வைத்திருக்கிறது என்பதை உடனே உணர வேண்டும். அதனால விஜய் எந்த விதத்துல இடதுசாரி கருத்தியலுக்கும் விடுதலை சிறுத்தையினுடைய ஜனநாயக சிந்தனைக்கும் நெருக்கமானவராக இருப்பாருங்கிறத அந்த கட்சியினுடைய சிந்தனை செல்வன். அவர் ஒரு அறிவுசார் முகம், விடுதலை சிறுத்தைகளினுடைய அறிவுசார் முகம், எழுத்தாளர், சிந்தனையாளர், கருத்தாளர், இப்படின்னு பல்வேறு முகங்களை கொண்டவர். அவர் வெறுமனே ஏதோ எம்எல்ஏ அப்படி இப்படிலாம் மட்டும் பார்க்க முடியாது. அவருக்கு பல்வேறு பரிணாமங்கள் இருக்கு. தலித் அரசியல், அம்பேத்கரியம், அயோத்திதாசர் இந்த தளத்துல பயணித்தவர். ஸோ அவங்களால ஒரு சினிமா நடிகர் பக்கத்துல போய் நின்றுக்கிட்டு, அதுவும் அந்த சினிமா நடிகர் நம்மளை மதிக்கிறது இல்லை, நம்மளை பார்க்கறது இல்லை. ஏன் அண்ணன் திருமாவளவனை நேரில் நீங்க பார்த்து ஒரு சால்வ் போட மாட்டீங்களா? அதனால் வாட்ஸ்அப்ல ஆதரவு கேட்கறது, அதனால் சிடி நிர்மல்குமார் அனுப்புறது. சிடி நிர்மல்குமார் ஒரு RSSல இருந்தவர், சாகா பயிற்சி பெற்றவர். முழுக்க திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அவங்களாம் யாருக்கு எதிராக? முஸ்லீம்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, தலித்துகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக பேசுகின்ற இந்துத்துவ கருத்தியல் தளத்திலிருந்து வந்த சிடி நிர்மல்குமாரை விடுதலை சிறுத்தைகள் அலுவலகத்துக்கும் இடதுசாரிகள் அலுவலகத்துக்கும் நீங்க அனுப்புவீங்களா? நீங்க நேரில் வர மாட்டீங்களா? அப்ப இது அவமானப்படுத்தும் விதமாக இல்லையா? ஷானவாசும் அதான் சொல்றாங்க. அப்ப ஸ்டாலினை இந்த தமிழ்நாடு அரசு ஆளுநர் எப்படி நடத்தினாரு அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவர் பேசுறாரு. ஷானவாஸ் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறார். அவர் விஜயை பார்த்து கேட்கிறார், இந்த ஆளுநர் ஸ்டாலினை எப்படி நடத்தினாரு, தமிழ்நாடு அரசை எவ்வளவு இழிவாக நடத்தினாரு, அப்போ விஜய் என்ன பண்ணாரு, விஜய் என்ன கருத்து சொன்னாரு அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறார். ரோஹிணி அதான் கேட்கிறாங்க. நம்ம போய் நம்ம தத்துவம் கருத்தியல்னா, ஏற்கனவே கரூர் சம்பவத்துல ரோஹிணி கடுமையான கருத்து போட்டிருந்தாங்க. என்ன பொறுப்பில்லாத தனம், இவ்வளவு பெரிய சம்பவம், எவ்வளவு அலட்சியமா இருந்தாருன்னு நடிகர் விஜயினுடைய அரசியல் குறித்து தொடர்ச்சியாக ஒரு இடதுசாரி பார்வையிலிருந்து கருத்துக்களை தெரிவிப்பவர் எழுத்தாளர், சிந்தனையாளர், நடிகை ரோஹிணி அவர்கள். அப்ப கருத்தியல் தளத்தில், அறிவுசார் தளத்தில் இயங்குகின்றவர்கள் தன் கட்சி தலைமையே இப்படி ஒரு முடிவு எடுத்தாலும் தங்களுடைய கருத்துக்களை துணிச்சலா சொல்றாங்க. சிந்தனை செல்வன் சொல்லியிருக்கிறாரு, ஷானவாஸ் சொல்லியிருக்காரு, ரோஹிணி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அவங்க ஆதரவு தரட்டும், தராம போட்டோம், அமைச்சரவையில் பங்கு பெறட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டும், திருச்சி கிழக்குல அவரை நிக்க வச்சு நீங்க திருமாவளவனை சிஎம் ஆக்குவீங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருது. ஏன்னா ஆதவ அர்ஜுனா ஏதோ திமுக தலித்துகளுக்கு ஒன்றும் செய்யலைன்னாரு, ஏன் இப்ப திருமாவளவனை முதலமைச்சராக வேண்டியதானே? என்ன திருமாவளவனா விஜயான்னு பார்த்தா யாருக்கு அரசியல் அறிவு அதிகம், அனுபவம் அதிகம்? விஜய்க்கு ஏதாவது திருமாவளவன் தெரிஞ்ச விஷயத்துல பாதியாவது தெரியுமா? அவரை மாதிரி பேச முடியுமா, எழுத முடியுமா, கள செயற்பாடு பண்ணியிருக்காரா? அவருக்கும் கிட்டத்தட்ட என்ன பெரிய வயது வித்தியாசம். அவருடைய மாணவ பருவத்திலிருந்து அவர் தமிழுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் எவ்வளவு பாடாட்டி இருக்கிறாரு. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? பூரி பேல் பூரி தானே பண்ணியிருக்கீங்க விஜய். ஸோ என்னமோ நடக்கட்டும். இப்போ எப்படியோ 118 வேணும், இல்லைன்னா பிஜேபி உள்ள வந்துடும் அப்படிங்கிற ஏதோ சில விஷயங்கள் இருக்கு. ஏன்னா எப்படியாவது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி ஆனும்ல, ஒன்று டிஎம்கே இல்லாட்டி ஏடிஎம்கே இல்லைன்னா தாவேக்கா, எப்படியாவது ஃபார்ம் பண்ணி ஆனும்ல. அந்த விதத்தில் அவங்க கேட்டு பண்றாங்க. ஆனா இந்த விஜய் கட்சி, இந்த விஜய் பேட்டன் பிஜேபி எதிர்ப்பா, மாநில சுயாட்சியின் குரலா, தலித்துகளின் குரலா, ப்ரோ முஸ்லீம் குரலாங்கிறத போக பார்க்கலாம். பிஜேபியினுடைய ஒவ்வொரு மசோதா திட்டங்களும் வரும்போது இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? வெறும் 118 தான் இருக்கு. இடதுசாரிகளால் அதை ஆதரிக்க முடியுமா? விடுதலை சிறுத்தைகளால் ஆதரிக்க முடியுமா? இல்லை அதை காரணம் வச்சுட்டு இவங்க ஏடிஎம்கேவோட ஒரு டீம் அமைச்சு பாஜக பிளான்ல தனியாக கொண்டு போவாங்களா? நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் ஒவ்வொரு சுவாரஸ்யத்துக்கு பின்னாலையும் மிகப்பெரிய ஆபத்துகளும் இருக்கு. ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய நிலையில் நம்மை போன்ற ஊடகவியலாளர்களும்
ஜனநாயக சிந்தனையாளர்களும் நம்ம இருக்கிறோம். ஏன்னா தமிழ்நாடு இது மாதிரி சூழலை கண்டதில்லை. திமுக அல்லது அதிமுகன்னு நீட்டா போயிட்டு இருந்தது. இப்போ ஒரு நடிகரை உள்ள கொண்டு வந்து இவர் தான் மாற்று, ஊழலுக்கு மாற்று, வாரிசு அரசியலுக்கு மாற்றுங்கிறாங்க. அவர் முதல் இதே வந்து காங்கிரஸோட சேர்ந்துட்டு எப்படி ஒரு ஊழலுக்கு மாற்றா இருப்பாரு அப்படிங்கிற கேள்வியைத்தான் எல்லாரும் எழுப்பியிருக்கிறாங்க. பார்ப்போம் எந்த வகையில் வாரிசு அரசியலுக்கும் ஊழலுக்கும் இவர் மாற்றாக இருப்பார், எந்த விதத்துல இவர் மாற்றா. இதுவரை வந்த கட்சியிலே சிறப்பா அவர் செய்வாருன்னு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. என்ன செய்ய முடியும், இதுவரை என்ன செஞ்சிருக்காரு, ஆதரவு கேட்கும் போது கூட கூட்டணி கட்சியில நேரில் வந்து பார்க்காதவர் என்ன செய்வார் போன்ற கேள்விலாம் வருது. எப்படியா இருந்தாலும் 118 நம்பர் வாங்கிட்டாருன்னா அவர் தான் முதலமைச்சர். ஆனதுக்கப்புறம் என்ன மசோதா, ஏன்னா 4 லட்சம் பட்ஜெட் இருக்கு, ஆனால் 13 லட்சம் கோடிக்கு இவர் நான் நலத்திட்டங்களை வழங்குவேன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம். நலத்திட்டங்களை வழங்கிய ஆட்சியை 1008 விமர்சனங்களோடும் தூக்கி எறியப்பட்டிருக்கிறது. இவர் இனிமே அதையெல்லாம் செய்வாரா, அதை விட கூட செய்வேன்னு சொல்லியிருக்காரு. செய்ய பட்ஜெட் இருக்கா, செய்ய முடியுமா, பாஜகவை எந்த அளவில் எதிர்ப்பார், வந்துருச்சு பிஎம்ஸ்டி இந்திய திணிக்க வந்து அந்த திட்டத்துக்கு என்ன மாதிரியான எதிர்ப்பை இவர் தெரிவிக்க போகிறார், எல்லாத்தையும் பார்ப்போம். மயிலாப்பூர் எம்எல்ஏ வெங்கட்ராமன் பக்கத்துல இருக்காரு, ஆதவர்ஜனா பக்கத்துல இருக்கிறாரு. இவங்களை வச்சுக்கிட்டு இவர் திராவிட ஆதரவு தமிழர் அரசியலை பேச போகிறாரா, பாஜகவின் ஆரிய ஆதரவு அரசியலுக்கு அடிபணிய போகிறாரா என்பதை நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த கட்சிக்கான ஆதரவை கொடுக்கும்போது விசிகாக்குள்ளும் சிபிஎம்குள்ளேயும் 2 விதமான கருத்துக்கள் வந்திருக்குங்கிறத தெரியப்படுத்ததான் இந்த காணொலி. ஒரு நடிகர் அரசியல் ஒரு தத்துவ கொள்கை தளத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை ரசிகர்களும் நீங்க உணரணுங்கிறதுக்காண்டி தான் ஜீவா சினிமால இந்த காணொலியை நான் வெளியிட்டேன். இது போன்ற சினிமாவுக்கு பின்னால் உள்ள அரசியலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சினிமா, சமூகம் போன்ற பல்வேறு செய்திகளை நுட்பமாகவும் கூர்மையாகவும் நீங்க பல்வேறு பரிணாமங்களுடன் புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காண்டி உங்களுக்கு தொடர்ச்சியா வீடியோக்களை நான் வெளியிட்டு வரேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம நண்பர்கள் உறவினர்களுக்கு சொல்லி ஆதரவு தாங்க. நன்றி.